ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம் பைத்தான்ல. ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான் ஆர் பிளாக்ஸ் ஆஃப் ரீயூசபிள் கோட்ஸ் டிசைன் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் பஞ்ச் ஆஃப் கோட்ஸை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும்னா அதை நம்ம தனியாக ஒரு ரியூசபிள் கோட்ஸாக டிசைன் பண்ணி அதை நம்ம ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அந்த கோட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுமோ அந்த டயத்தில் மட்டும் அதை கால் பண்ணால் போதும், நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது மூலமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கோடை நம்ம ஆர்கனைஸ் பண்றோம், ரீடபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றோம், ரிடன்டன்சியை ரெடியூஸ் பண்றோம். இதெல்லாம் நடக்குது. சரி, இப்ப நம்ம ஆக்சுவல் ஒரிஜினல் எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? வாட் இஸ் அ ஃபங்க்ஷன்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறேன். ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். ஃபங்க்ஷன் இஸ் அ பிளாக் ஆஃப் கோட் தட் ரன்ஸ் ஒன்லி வென் இட் இஸ் கால்ட். எப்பப்பெல்லாம் அதை கூப்பிடுறோமோ அப்போ மட்டும் தான் அது ரன் ஆகும். ஸோ as I said previously, it is a bunch of reusable codes done for specific task when they are called. Okay, ஸோ அந்த கோட்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஓரமாக வச்சிருப்போம். எப்பப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அந்த கோட்ஸ் ரன் ஆகும். ஓகே, ஸோ இட் கேன் டேக் இன்புட்ஸ் கால் பேராமீட்டர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் அவுட்புட்ஸ். ஓகே, இப்போ இன்புட்ஸ் அதை எடுத்துக்குது, பேராமீட்டர்ன்ற பேர்ல இருக்கிற இன்புட்ஸ் அதை வெளில எடுத்துக்குது. அந்த இன்புட்ஸை எடுத்துட்டு அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி கோட் இன்புட்டை எடுத்து அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்குது ஒரு வேல்யூ. ஓகே, இப்போ அது எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். ஒன்று பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் நேம்லேயே இருக்கு, அது எல்லாமே நம்மளுக்கு ஆர்கனைஸ்டா உள்ளுக்குள்ள ஏற்கனவே பைத்தான்லேயே செய்யப்பட்ட உள்ளது. இன்னொன்று யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமரே கிரியேட் பண்றாங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ். அவங்க இந்த ப்ரோக்ராமை நிறைய வாட்டி பண்ண போறோம், கூப்பிட போறோம் தெரிஞ்சு முன்னாடியே கிரியேட் பண்றது தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். சரி, ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸை எப்படி கூப்பிடுவோம்? ஃபங்க்ஷனை கூப்பிடுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், அதுக்கு சின்டாக்ஸ் என்ன, இதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பார்க்க போறது கிரியேட்டிங் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை எப்படி கூப்பிடுறது, ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றதுன்றது. ஸோ கிரியேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன், ஒரு சின்டாக்ஸ், காலிங் த ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ த்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பார்க்குறது டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த கீவேர்ட் தான் டிஇஎஃப். டிஇஎஃப்ன்றதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ இதுதான் டிஇஎஃப்ன்ற கீவேர்டு. இந்த ஃபங்க்ஷனை வச்சு ஆரம்பிச்சோம்னா இது ஃபங்க்ஷன் டிஃபைனிங் அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் நேமை நம்ம கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேராந்தசிஸ்குள்ள ஒரு பேராமீட்டர் கொடுக்குறோம். இந்த பேராமீட்டர்ஸ் தான் இன்புட்டா இருக்கும். ஸோ நம்ம என்னன்னு பார்ப்போம். சின்டாக்ஸ்ல நான் டிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ கால் பண்ணது மட்டும் இல்லாம நான் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்து கால் பண்றேன். ஃபங்க்ஷன் நேம்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல இருக்கு. அப்புறம் ஒரு பேராந்தசிஸ், அதாவது பிராக்கெட்டுக்குள்ள பேராமீட்டர்னு போட்டுட்டு அஸ் யூஷுவல் நான் ஒரு கோலன் வைக்கிறேன். கோலன் வச்சோம்னா இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். அடுத்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பாடி. ஃபங்க்ஷன் பாடியில பஞ்ச் ஆஃப் கோட்ஸ், யூசபிள் கோட்ஸ் நான் உள்ளே டைப் பண்றேன். இந்த கோட்ஸ் மூலியமா எனக்கு வர வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணணுன்றதுக்காக ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். இந்த ரிட்டர்ன் ஆப்ஷனல். இந்த ரிட்டர்ன் நம்மளுக்கு பண்ணோம்னா அதுக்கு ஒரு பேரு, ரிட்டர்ன் பண்ணாம பிளாங்கா விட்டோம்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்னென்ன பேருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நேம் இஸ் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் அண்ட் வாய்ட் ஃபங்க்ஷன். ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்னா வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். வாய்ட் ஃபங்க்ஷன்னா எந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகாது, பட் சும்மா கூப்பிடுறதுக்காக மட்டும் வச்சிருக்காங்க. இது அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜஸ்ட் லெட்ஸ் see these things alone. Okay, calling the function. So calling the function na ஒண்ணும் இல்ல, ஒரு to execute a function used its name followed by parenthesis. ஒரு calling the function na ஒண்ணும் இல்ல, function name கால் பண்றோம், அதுல ஒரு bracket யூஸ் பண்ணி அதுல ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்றோம். ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைனிங் குள்ள bracket குள்ள இருக்கிறதுக்கு பேர் parameters. பட் மெயின் ஃபங்க்ஷன்ல இந்த பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு நம்ம திரும்ப ஒரு பிராக்கெட்குள்ள கொடுக்கறது பேர் ஆர்குமெண்ட். ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நேம் ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்றோம். டெஃப் நேம் என்னாவது ஒரு நேம் கூப்பிடுறேன். ஓகே, ஸோ ஒரு கோலன் போட்டாதான் எனக்கு இந்த இடத்துல வருது. டெஃப்ல இருக்கிற இடத்துல வராம நேம் கீழே வருது. இந்த ஸ்பேஸ்ல நம்மளுக்கு எப்போ வரும்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம கரெக்டாக கால்
நேம் கொடுத்துருந்தா மட்டும் தான், கோலன் கொடுத்துருந்தா மட்டும் தான். இப்போ நான் ஒரு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் போடுறேன். ரிட்டர்ன் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் பாடி கூப்பிடுறோம். ஸோ நான் ஃபங்க்ஷன் பாடிக்கு லெட்ஸ் கோ ஃபார் ஹலோ ஹலோ கொடுத்து இப்போ நான் நேம் வச்சு தான் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்குன்றதால நேமே நம்ம கூப்பிடுவோம். நேமுக்கு வந்து நான் கொடுத்துருக்கிற இன்புட் வந்து என். ஓகே, ஸோ என்னன்னு கூப்பிட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனை பார்ப்போம். மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன கொடுக்குறேன்னு பாருங்க. பிரிண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து அந்த பிரிண்ட்டுக்குள்ள நான் நேம்ன்ற ஃபங்க்ஷன் நேமை நான் கூப்பிடுறேன். இப்போ ஃபங்க்ஷன் நேம்ல நான் ஒரு ஆர்கியூமெண்ட் கூப்பிடணும், ரைட்? அந்த ஆர்கியூமெண்ட் வந்து பட்டின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன நடக்குது பாருங்க. நான் ரன் பண்றேன். ஸோ எனக்கு இப்போ டெஃப்ல இருந்து ரிட்டர்ன் வரைக்கும் நடந்தது எல்லாமே ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபங்க்ஷன் வந்து டெஃப்க்கு நேரா ஸ்ட்ரெயிட்டா பி வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால அது மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் லைன் வந்து மெயின் ஃபங்க்ஷனை குறிக்குது. இந்த பர்டிகுலர் லைன்ல நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா பிரிண்ட்ன்ற இன்பில் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். நேம்ன்ற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், நான் மேல ஒரு ஃபங்க்ஷன் நேம்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை தான் நான் கால் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் தேவைப்படுது. அந்த ஆர்குமெண்ட் வச்சு தான் நம்ம பாராமீட்டருக்கு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் காலிங் த ஃபங்க்ஷன்னா என்னன்னு. அடுத்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல 2 டைப்ஸ் பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்ஸ் வித் பாராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வித்வுட் பாராமீட்டர்ஸ். ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன் வித்வுட் பாராமீட்டர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம இன்புட் வந்து பாராமீட்டர்ஸ்ல கொடுத்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம்னா அது ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர்ஸ். அதுவே நம்ம வந்து பாராமீட்டர்ஸ் இல்லாமையும் செய்யலாம். ஸோ இது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற விதமா தான் ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன் வித்வுட் பாராமீட்டர்ஸ்னு 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர்ஸ்னா as I previously said, அது வந்து இன்புட் எடுத்துக்கும். இன்புட் எடுத்து நம்மளுக்கு வேல்யூ அதை கொடுக்கும்னா அது ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர்ஸ். அந்த பாராமீட்டர்ஸ் இல்லாமையே நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்னா அது ஃபங்க்ஷன் வித்வுட் பாராமீட்டர்ஸ். சரி, ஓகே, இதை நம்ம போய் பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர்ஸோடைய டெஃபினிஷன் இதுதான். ஸோ ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டெஃப்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், லெட் இட் பி ஆட். நான் அதுக்கு ஒரு 2 பாராமீட்டர் கொடுக்குறேன், a, b. ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டருக்கு பாராமீட்டர்ஸ் இருக்கணும். நான் வந்து டபுள் பாராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ கோலன் கொடுத்தோன்னே எனக்கு ஆட் பக்கத்துல வந்திருக்கு. நான் ரிட்டர்ன் பண்றேன். என்ன ரிட்டர்ன் பண்றேன்னா எனக்கு அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்றேன். எப்படி ரிட்டர்ன் பண்றேன்னா, சின்ஸ் இது நான் ஆட் கொடுத்துருக்கனால a + bன்னு சொல்லிட்டு சிம்பிளஸ்ட் இந்த அடிஷன் ஃபார்முலா வச்சு நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகே, இப்போ நான் மெயின் ஃபங்க்ஷன் போறேன். மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன வேணும்னா ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ரிசல்ட்ல நான் எதை கூப்பிடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை கூப்பிடுறேன். ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். எப்படி கால் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்ல ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஆடுன்னு, அந்த ஆடை வச்சு தான் நான் கால் பண்றேன். மேல வந்து 2 பாராமீட்டர்ஸ் கொடுத்தனால கீழே வந்து 2 ஆர்குமெண்ட் நான் கொடுக்கணும். ஸோ 5, 3ன்னு சொல்லிட்டு நான் 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, ஏவுடைய வேல்யூ 5 ஆகும், பியோடைய வேல்யூ 3 ஆகும் வருது. ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக தான் பண்றோமா இல்லையான்றதுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். எதை பிரிண்ட் பண்றோம்னா ரிசல்ட்டை. ஏன் நான் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரிசல்ட்ல தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், மெயின் ஃபங்க்ஷன் ஆட் ஆயிருக்கு. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எப்பயுமே ஸ்டார்டிங்ல இருந்து வரும், ஸ்பேஸ் வராது. ஸ்பேஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் எரர் ஆயிரும், ஆர் அது வந்து நம்ம கம்பைலர் வந்து தப்பா புரிஞ்சுக்கும். ஸோ இப்போ ஓகே, நான் ரன் பண்றேன். எனக்கு என்ன நடக்குது பாருங்க, 5 + 3 gives 8. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் வித்வுட் பாராமீட்டர்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ சேம் டெஃப் கொடுத்துருக்கேன், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். என்ன டிஃபைன் பண்ணலாம்னா சேம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். ஓகே, எதை சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு பாருங்க, பிரிண்ட் கொடுக்குறேன். இங்க வந்து நான் ரிட்டர்ன் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்கிரிப்ட் தான் நான் யூஸ் பண்றேன், ஹலோ வேர்ல்ட். ஓகே, இப்போ நான் ஹலோ வேர்ல்ட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நான் மெயின் ஃபங்க்ஷன்ல சேன்ற அந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் நான் கூப்பிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செஞ்சிருக்கேன் பாருங்க, ஆர்குமெண்ட்டை கூப்பிடவே இல்லை, பேராமீட்டரும் கூப்பிடல. ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்லயே நான் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணுமோ அது கூப்பிட்டாச்சு, எழுதியாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா.
சே ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சே ஃபங்க்ஷன்ல இருக்கிற அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ரன் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர்ஸ். இப்போ வித் பேராமீட்டர்ஸ் வித்தவுட் பேராமீட்டர்ஸ்ன்றீங்களே, இப்போ டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா இருக்கு. டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராமீட்டர்ல ஆர்குமெண்ட் அனுப்பாமையே நம்மளுக்கு வந்து அந்த ஆர்குமெண்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். ஐ மீன் பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட் இல்லாமே பேராமீட்டர்ஸ்க்கு ஆல்ரெடி வேல்யூஸ் இருக்கும். அதுதான் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். டிஃபால்ட்னா எப்பவுமே இருக்கிறது. நோ இஷ்யூஸ் இல்லைன்னா நோ இஷ்யூஸ், இருந்தாலும் நோ இஷ்யூஸ். ஜஸ்ட் இட் வில் யூஸ் த திங் இட் ஆல்ரெடி ஹேஸ் ஃபார் நோ ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டெஃப் பெட்ன்னு சொல்லியிருக்கேன். பெட்ன்றது ஃபங்க்ஷன் நேம், ப்ளூ கலர்ல தெரியுது இல்லையா? இப்போ வந்து 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்குறேன். நேம்னு ஒரு பேராமீட்டர் கொடுக்குறேன், அனிமல்னு இன்னொரு பேராமீட்டர் கொடுக்குறேன். ஏன்னா பெட்ல அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இப்போ வந்து அனிமல்ன்ற பேராமீட்டருக்கு ஒரு வேல்யூ நான் கொடுத்துறேன் டிஃபால்ட்டா. ஸோ டாக்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நான் டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுத்தனால இது வந்து டிஃபால்ட் பேராமீட்டர். ஸோ இதுதான் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ், வேற எதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட்ல வந்து எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஒர்க் எல்லாமே வரும். ஸோ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ல நேம் இஸ் அன் அனிமல் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நேம் இஸ் அன் அனிமல்னு சொல்லி நான் கொடுத்தாச்சா? இப்போ எனக்கு நான் மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த இது வந்து நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இது செப்பரேட்டா இருக்கிறது. மெயின் ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த பெட்டை டிஸ்கிரைப் பண்றாப்புல தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறனால நான் ஃபர்ஸ்ட் பெட் ஃபங்க்ஷனை கூப்பிட்டுக்கிறேன். பெட் ஃபங்க்ஷன்றது மேல ஃபங்க்ஷன் நேமோடைய நேம். பெட் ஃபங்க்ஷன்ல நான் வந்து பட்டின்னு கொடுக்குறேன். பட்டி கொடுத்து ரன் பண்ணேன்னா என்ன நடக்குது பாருங்க. பட்டி இஸ் அ டாக்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேராமீட்டருக்கு. ஸ்ட்ரெயிட்டா நேம் இஸ் ஈக்குவல் டு பட்டின்னு அதை எடுத்துக்கிச்சு. பட் அனிமலுக்கு நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணல. ஸோ அதனால ஏற்கனவே இருக்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் டாக் எடுத்துட்டு பட்டி இஸ் அ டாக்னு சொல்லிட்டு வந்திருக்கு. What happens if we give two arguments? என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஸோ பெட்டை நான் திரும்ப கூப்பிடுறேன். கூப்பிடும் போது இதுக்கு வந்து நான் 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். மைலோன்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறேன். நேம் இஸ் மைலோ. வேற இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்றது பார்த்தா உங்களுக்கு குழப்பம். 2 ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ 2 ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல கொடுக்குறதுனால கொட்டேஷனுக்குள்ள கொடுக்குறேன். இது வந்து நான் கேட்டா எடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ண என்ன நடக்குது பாருங்க. மைலோ இஸ் கேட்னு வருது. அந்த அனிமலுக்கு டாக்ன்ற ஆர்குமெண்ட் டிஃபால்ட்டானது எப்போ யூஸ் ஆகும்னா, இன்னொரு ஆர்குமெண்ட் பாஸ் ஆகாத போது இந்த பேராமீட்டர் டாக்கு அனிமலுக்கு வந்து டாக்னு வச்சு. ஒருவேளை அந்த ஆர்குமெண்ட் கேட்டுன்றது பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பேராமீட்டருக்கு வந்து கேட்டை தான் அது எடுத்துக்கும். ஸோ பாஸ் ஆனதுக்கு முன்னுரிமை இருக்கும். எதுவுமே இல்லைன்னா இந்த டாகுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இந்த ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4 வெரைட்டிஸ் இருக்கு. பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்ஸ்னு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் பார்த்துட்டோம். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் as a name suggests அது ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே வந்து நேம்ன்றது ஃபர்ஸ்ட் வந்தனால பட்டியும் மைலோவும் நம்ம கொடுத்துருக்கிற ஆர்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வரனால அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா அது எதுக்கு போய் சேருதுன்னு பாத்தீங்கன்னா நேமுக்கு போய் சேருது. ஸோ பட்டி வந்து அனிமல் ஆக முடியாது, மைலோவும் அனிமல் ஆக முடியாது. பட் கேட்ன்றது அனிமலா, ஏன்னா செகண்ட் அது வருது. கேட்ன்றது செகண்ட் ஆர்குமெண்டா பாஸ் ஆகிறதுனால அது செகண்ட்ல உள்ள அனிமலுக்கு தான் போய் சேருது. ஸோ கேட் இஸ் அனிமல். ஓகே, அடுத்து வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட். கீவேர்ட் ஆர்குமெண்ட் அஸ் ஏ ஸ்பெசிஃபிகலி ஆர்குமெண்ட் பை நேம்ஸ் வச்சு ஆர்குமெண்ட் பண்ணுது. டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இப்போ சொன்னது. ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட் கேம்ஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் வரும். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நேம் வச்சு ஆர்குமெண்ட் பண்ணும். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து பேராமீட்டர்ஸ் வச்சு ஆர்குமெண்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி தான் guys. I hope you guys have an enjoyable time learning Python in functions. ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பாய்.